ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த்து சம் தான். ஃபோர்த் சம்மில் அவங்க எனக்கு மொத்தம் 3 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சம்மும் வந்து இது ஒரு சர்க்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிவிட்டு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே டன். இப்போ பாருங்கள், மாலஸ் இது கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மாலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். சரியா, மாற்றலாம். அப்படின்னு மாற்றினாலே அது வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ரைட், இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக நம்ம என்ன எடுத்துடலாம், மைனஸை காமனாக வெளியே எடுத்தால், மைனஸை காமனாக எடுத்தால் ரெண்டுமே என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான், ஈக்குவல் டு ஆர். இதுதான் z0, இது வந்து என்னது ஆர். பாருங்கள், இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மாலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்படி இருந்தால் அது ஒரு சர்க்கிள். அப்படி இருந்ததுன்னா இங்கே z0ஓட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 2 + i, அதுதான் சென்டர். அப்போது இந்த பக்கம் இருக்கிற 3 என்னது, ரேடியஸ். தட்ஸ் ஆல். ஓகேவா, சரி ரைட். அடுத்தது பாருங்கள், இங்கே 2z + 2 - 4i இருக்குது. ஸோ இந்த எல்லாம் ஜட்டோட வேல்யூ எப்பவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும், 1ஆக தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஈச் டேர்ம் டிவைடட் பை 2. அப்போ 2 போட்டால் என்ன ஆகும், இங்கே வந்து 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும், இது வந்து 4 இருக்குது, 2 ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடு என்ன இருக்குது, 2 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ரைட், இப்போ ஆகிடுச்சா. இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், z மைனஸ் z0 அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதனால் இந்த ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது, மைனஸாக வெளியே எடுத்துடலாம். மைனஸாக வெளியே எடுத்தால் என்ன ஆகும்னா, இந்த +1 -1 ஆயிரும். இங்கே மைனஸ் வந்து என்னது, +2i ஆகிடும். அவ்வளோதாங்க. இதுதான் என்னது சென்டரு, இது ரேடியஸ். அதுக்கு முன்னாடி இந்த உருட்டிக்கணும். இது வந்து என்னென்னா, இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் z மாலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்குது. அதனால் இது ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட்டு, இல்லைன்னா மார்க் தர மாட்டாங்க. சரியா, எழுதிட்டு சென்டர் அப்படிங்கிறது என்னது, z0ஓட வேல்யூ, அதாவது மைனஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னது சென்டர், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரேடியஸ். தட்ஸ் ஆல். அடுத்தது அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கும், 3z இருக்குது, அதனால் 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3ஆல் டிவைட் பண்ணால் இது 1 ஆகும், இது 2 ஆகும், இது 4, இது 8/3 ஆயிரும். அகெயின் வந்து என்ன இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கணும், பட் மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கணும். ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்தால் என்ன ஆகும்னா, மைனஸ் பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பு, +12 ஈக்குவல் டு 8/3. மைனஸை காமனாக வெளியே எடுத்தால் என்ன ஆகும்னா, மைனஸ் வெளியே எடுத்தாச்சு, 6 - 12, அதாவது 4. 3ஆல் டிவைட் பண்ணணும். ஐயோ, நாமளே தப்பா போட்டோமே, சாரி. பாருங்கள், 3ஆல் டிவைட் பண்ணால் z - 2 + 4i ஈக்குவல் டு 8/3. இதுலேருந்து காமனாக மைனஸ் வெளியே எடுக்கணும். எடுத்தால் 2 - 4i ஈக்குவல் டு 8/3. தட்ஸ் ஆல். இதுதான் என்னது சென்டர், இது வந்து ரேடியஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும், மானியத்தேனே. இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மாலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆர் இஸ் த ரெப்ரசன்ட் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டால் முடிஞ்சு. ஸோ தட்ஸ் ஆல். இதோட 4 சம் முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ.